அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம், புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேஷராசி. காலபுருஷத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்கள் பாருங்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினச்சா அதை நடத்தி காமிப்பாங்க. மேஷராசி நேயர்கள் கோவக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் நேர்மையாகவும் நடந்துக்குவாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று அவங்களுக்கு பேசி நடக்க தெரியாது. உள்ளொன்று இருக்கோ உள்ளொன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசி நடக்க தெரியாதுங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா மேஷராசி நேயர்களோட கேரக்டர் அதுதான், நினைக்கிறது அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மேஷராசி நேயர்களோட கேரக்டர் அப்படி தான். கோபம் இருக்கும், கோவப்படுவாங்க, வேகமாக செயல்படுவாங்க. அதேமாதிரி பாருங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தா டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்பீடு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ மேஷராசி நேயர்களுக்கு பாருங்கள் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 3ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பொருளாதாரத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? பணம் வரப்போகுது, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை விலக போகுது. ஏன்னா சுபகிரகம் 2ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதம் நல்ல கடன், கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. எதிர்ப்புகள், எதிரி எதாக இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு விலகக்கூடிய மாதம் சொல்லிடலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். 6ஆம் இடத்துல கேது, ராகு, சனியெல்லாம் இருந்துட்டாலே பாருங்கள் எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி தொந்தரவு பண்ணால் கூட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எதிரி தொல்லை அல்லது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தால் கூட அது கூட உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நல்ல ஒரு மாதம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு, எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். மேஷராசி நேயர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிடலாம். கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும். உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க, எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இருப்பீங்க. உடம்புல இருந்த வியாதி கூட உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா?
நல்ல ஒரு அற்புதமான மாதம். ராசிநாதன் நல்லா இருக்கார், எதையும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரனோட பயிற்சி இந்த மாதம். சுக்கிரன் 2 இடத்துக்கு, புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. இப்போ சுக்கிரன் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு 2ஆம் அதிபதி, அவர் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்கள் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். திருமணத்துக்கு உண்டான மாதங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள், நல்ல வரன் தேடி வரும், பயன்படுத்திக்கிங்க. நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேயே உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி புதனோட பயிற்சி. அந்த புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுறாரு. புதன் வந்து சொந்த வீட்டுக்கு வரனால கேட்ட கடன், நல்ல வேலை இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம், தொழில் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும், சரிங்களா? வாகன யோகத்துக்கு உங்களுக்கு அற்புதமான மாதம். ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாகனம் வாங்க முடியும். ஏன்னா இந்த மாதம் சுக்கிரன் நல்லா இருக்காது. வாகனம் வாங்க முடியும், வாகனத்தை மாற்ற முடியும். செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு 2 வீலர் 4 வீலர் கார் அண்ட் பைக் வாங்க முடியும். இதெல்லாமே உங்களுக்கு இங்கே டக்குன்னு வாங்கிடுவீங்க. எல்லாமே வேகமாக நடக்கும், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? புதனும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருங்க. புதன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வருவார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு, சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்கள், எந்த ஒரு கிரகமும் உங்கள் ராசிக்கு வந்து எந்த ஒரு கிரகம் பெருசாக அங்கே பாதிப்பு இல்லாமல் இருக்காங்கனால இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு. பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். வெளிநாடு போக முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். வெளிநாடு போக போகிறீங்க, உங்கள் ஆசை எல்லாம் கனவு நிறைவேற போகுது. மொத்தத்தில் சொல்லப்போனால் பணப்பிரச்சனை இருக்காது, வேலையில் முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, வருமானம் வரப்போகுது, உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம்னாலே ஒரு சில இந்த புரட்டாசி மாதத்தில் தெய்வ வழிபாடுக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நல்ல தெய்வ வழிபாடு உண்டான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. எல்லா மேசராசி நேயர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். எல்லாமே உங்கள் மனசுப்படி, உங்கள் நினச்சபடி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது, பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.